தீதூர் என்று கண்ணகி எரித்த மூதூர் மதுரையில்தான் முதலில் பாடினேன் நான். சித்தூரில் பாடி உள்ளேன், புத்தூரில் பாடி உள்ளேன், திருப்பத்தூரில் பாடி உள்ளேன், கோயமுத்தூரில் பாடி உள்ளேன். காவிரியை நீங்கள் தானே காவிரியை தேக்கி வைத்தீர்கள், கனமான பிள்ளையாரையே மேலே தூக்கி வைத்தீர்கள், பல பெரியவர்களை ஆக்கி வைத்தீர்கள், இந்த நகரையே பெருமாளை நோக்கி வைத்தீர்கள். நாங்கள் பேசினால் தமிழ் கேட்கும், அண்ணன் சிவா பேசினால் தமிழே வந்து கேட்கும். கழகத்தை கரூராக்கி கொண்டார், தேகத்தை பெரம்பலூராக்கி கொண்டார், அறிவை வயலூராக்கி கொண்டார், மொத்தத்தில் திருச்சியையே தன் உறையூராக்கி கொண்டார். தன் தலையை வாருவதையே தவிர்த்து விட்டவன் நீ, பிறகு எப்படி அடுத்தவர் கால்களை வாருவார்? கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்கள், கவிஞர் வாலியின் வீட்டு வரவேற்பறைதான் இவருக்கு தமிழ் வகுப்பறை. பாட்டுக்கு லட்சங்களை கொட்டி கொடுக்கிற இயக்குனர்களை கூட தள்ளி வைத்துவிட்டு இவரிடம்தான் விடிய விடிய பணி வடிய வடிய வாலி அவர்கள் பேசி தீர்ப்பார்கள். இப்பொழுது நெல்லை ஜெயந்தா அவர்கள். பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள், நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள், மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம், நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே, கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே, தலைமகனாய் வள்ளுவனை, நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே, பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா, அலை மகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா, வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு, வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு, சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு, அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிதற்போன் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்த்தாயே வணங்குகிறேன். அரங்கத்தில் குழுமியிருக்கும் ஆன்றோரே, தீதூர் என்று கண்ணகி எரித்த மூதூர் மதுரையில்தான் முதலில் பாடினேன் நான். சித்தூரில் பாடி உள்ளேன், புத்தூரில் பாடி உள்ளேன், திருப்பத்தூரில் பாடி உள்ளேன், கோயமுத்தூரில் பாடி உள்ளேன், ஆரூரில் பாடி உள்ளேன், பேரூரில் பாடி உள்ளேன், பேரூரில் பாடி உள்ளேன், ஏன் ஊரூரில் பாடி உள்ளேன். யார் ஊரில் பாடி என்ன, வேரூரில் பாடி என்ன, நூறூரில் பாடி என்ன, திருச்சிராப்பள்ளி எனும் இந்த பேரூரில் பாடுவதே பெருமை என்பேன். காவிரியை நீங்கள் தானே காவிரியை தேக்கி வைத்தீர்கள், கனமான பிள்ளையாரையே மேலே தூக்கி வைத்தீர்கள், பல பெரியவர்களை ஆக்கி வைத்தீர்கள், இந்த நகரையே பெருமாளை நோக்கி வைத்தீர்கள். காவிரி மண்ணே உன் காலடிகளுக்கு என் கவிதை வணக்கம். அன்னை தமிழை வணங்கிவிட்டேன், அடுத்து என் ஞான தந்தை இந்த காவிரி கரை தந்த காவிய கவிஞர் வாலியை நான் வணங்க வேண்டும். கல்யாண சுந்தரத்திற்கும் கண்ணதாசனுக்கும் பிறகு, இல்லை இல்லை, பட்டுக்கோட்டைக்கும் நாட்டுக்கோட்டைக்கும் பிறகு பட உலகில் நிலைத்த மலைக்கோட்டையாய் நின்றவர் வாலி. சினிமா பாடல்களை முகமாய் செதுக்கினால், சினிமா பாடல்களை முகமாய் செதுக்கினால் கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் என்ற கொம்புகள் இரண்டுதான் உண்டென்றார்கள் கோடம்பாக்கத்தில், கொம்புகள் இரண்டுதான் உண்டென்றார்கள் கோடம்பாக்கத்தில். திருச்சியிலிருந்து போனதால் கவிஞர் வாலி முக்கொம்பாக முளைத்து நின்றார். திருச்சியிலிருந்து போனதால் கவிஞர் வாலி முக்கொம்பாக முளைத்து நின்றார். அன்றைய பாடலாசிரியர்களில் அரசியல் சுழல்களில் அகப்படாதவர் அவர் மட்டும்தான். காரணம், காவிரி ஆற்றின் சுழல்களையே கடந்து போனவர் அல்லவா. மலைக்கோட்டையின் மைந்தருக்கு என் மனதார வணங்குகிறேன். நாடாளுமன்ற நாயகன் அண்ணன் சிவா அரங்கத்தை சிறப்பிக்க அமர்ந்திருக்கிறார். சபைகளில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு இலக்கணம் அண்ணன் சிவா. மாநிலங்களவையில் தமிழுக்கு குரல் கொடுக்கையில் உயிர் எழுத்தாக துடிப்பார், தமிழ்நாட்டிற்கு குரல் கொடுக்கையில் மெய் எழுத்தாக கொதிப்பார், தமிழர்களுக்கு குரல் கொடுக்கையில் ஆயுத எழுத்தாகவே வெடிப்பார், மொத்தத்தில் நாடாளுமன்றத்தின் தலையெழுத்தாகவே இருப்பார். அவர் குரலில் காந்தம் இருக்கிறது,
அவர் குரலில் காந்தம் இருக்கிறது. அதனால் தானே தெற்கு வடக்காகவே இருக்கிறது அவருக்கு திசை. அதனால் தானே தெற்கு வடக்காகவே இருக்கிறது அவருக்கு திசை. நாங்கள் பேசினால் தமிழ் கேட்கும், நாங்கள் பேசினால் தமிழ் கேட்கும். அண்ணன் சிவா பேசினால் தமிழே வந்து கேட்கும். அண்ணன் சிவா பேசினால் தமிழே வந்து கேட்கும். அண்ணன் சிவா கழகத்தையே கரூராக்கி கொண்டார், தேகத்தை பெரம்பலூராக்கி கொண்டார். கழகத்தை கரூராக்கி கொண்டார், தேகத்தை பெரம்பலூராக்கி கொண்டார், அறிவை வயலூராக்கி கொண்டார். மொத்தத்தில் திருச்சியையே தன் உறையூராக்கி கொண்டார். அண்ணனுக்கு என் அன்பு வணக்கம். ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம், கிராமத்தில் பேசாம சிவனேன் இரு என்பார்கள். கிராமத்தில் பேசாம சிவனேன் இரு என்பார்கள். ஆனால் இன்று பேச்சென்றாலே அது சிவன் என்று ஆகிவிட்டது. சிவம் பேசினால் சபம் எழுந்து நிற்கும் என்றார்கள். சிவம் பேசினால் சபம் எழுந்து நிற்கும் என்றார்கள். சுப்பிரமணிய சிவத்திற்கு சொன்னது சுகி சிவத்திற்கும் பொருந்துகிறது. சபம் எழுந்து நிற்குமா என்ற சந்தேகம் வந்தது எனக்கு. சபம் எழுந்து நிற்குமா என்ற சந்தேகம் வந்தது எனக்கு. சமீபமாக நிறைய இடங்களில் அதை நேரிலேயே பார்த்தேன். சமீபமாக நிறைய இடங்களில் அதை நான் நேரிலேயே பார்த்தேன். படித்ததையே பேசுகின்றனர் பலர், ஆனால் உன் பேச்சே எங்களுக்கு படிப்பனையாக இருக்கிறது. படித்ததையே பேசுகின்றனர் பலர், ஆனால் உன் பேச்சே எங்களுக்கு படிப்பனையாக இருக்கிறது. பேச்சுக்கு கவிதையின் வணக்கம். ஐயா திருவாரூர் சண்முக வடிவேல், இவர் ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படம். இவர் ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படம். திரும்ப திரும்ப பார்த்தாலும் திகட்டுவதே இல்லை. இவர் பணியாற்றிய, எனக்கு தெரிந்து இவர் பணியாற்றிய திருவாரூர் பள்ளிக்கு போன நாட்களை விடவும் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு வந்த நாட்களே அதிகம். பள்ளிக்கு வந்திருக்கும் பல்கலைக்கழகமே உங்களுக்கு என் பணிவான வணக்கம். அடுத்து அண்ணன் ராதாகிருஷ்ணன் மாது. என்னை வளர்த்த அன்னை தமிழுக்கு, என்னை வளர்த்த அன்னை தமிழுக்கு நான் செய்யும் நன்றி ஏது என்று நினைத்தார் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்கின்ற ராது. தமிழ் கேட்கும் காது வழியே தமிழுக்கு விடுத்தார் தூது, தன் வாரிசாய் தமிழுக்கு சேர்த்தார் தாது. அப்படி ஐயா ராது தமிழின் காது வழி விடுத்த தூது தமிழுக்கே தாது அண்ணன் மாது. மாது இல்லா மேடைகளே திருச்சியில் லேது. மாது இல்லா மேடைகளே திருச்சியில் லேது. மாது என்றால் யாருக்கும் பிடிக்கும். கவிஞர்களுக்கோ மாது நெருங்கினாலும் பிடிக்கும், அது மது என்று சுருங்கினாலும் பிடிக்கும். ஆனாலும் அண்ணன் மாதுவிற்கு தம்பியின் தமிழ் வணக்கம். ஆனாலும் ஒரு வேண்டுகோள். என் தந்தையின் சொத்தை மேடையில் உள்ளவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள், கொள்ளை விடுத்து அடித்து விட்டார்கள் என்று குரலை உயர்த்தி பேசாதீர்கள். அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கள். இல்லை என்றால் அரங்கத்திற்குள் அமலாக்கத்துறையே வந்துவிடும். இரும்பு தொழிலில் இருக்கும் தலைமைக்கு இரும்பு தொழில் இருக்கும் தலைமைதான் இங்கு பொருத்தமானது. இரும்பு தொழிலில் இருக்கும் தலைமைதான் இங்கு பொருத்தமானது. அதில் என்ன சந்தேகம்? எப்படி என்கிறீர்களா? விழா நடைபெறும் இந்த கல்லூரியே இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியின் பெயரில் இருக்கிறதே. அதனால் தான் சொல்கிறேன், இரும்பு தலைவருக்கு என் வணக்கம். இந்த வண்ணமிகு விழாவை வரைந்திருப்பவர் நகைச்சுவை மன்ற செயலாளர் சிவகுரு. சிவகுருவை நாம் சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும். ரயில்வேயில் இருக்கிற அவர் தமிழ் பணி ஆற்றுகையில் தடம் புரளாமல் ஓடுவார். எல்லா மேடைகளிலும் நிற்பார், பேசஞ்சர் மாதிரி. கூட்டத்தை வசதியான அரங்குகளில் தான் நடத்துவார், வந்தே பாரத் மாதிரி. சந்தாக்களை சுமக்கும் போதுதான் சந்தோஷப்படுவார், கூட்ஸ் மாதிரி. சகோதரர் சிவகுருவை கரம் குவித்து வணங்குகிறேன், கைகாட்டி மாதிரி. ஆண்டுகள் தோறும் அழைத்த பொழுதெல்லாம் திருச்சிக்கு வந்து விடுவதாய் சொன்னார். நான்
அவர் ஆண்டுகள் தோறும் அழைக்கும் பொழுதெல்லாம் திருச்சிக்கு வந்து விடுவதாய் சொன்னார். என்னையா செய்வது? திருச்சி தமிழ்நாட்டின் மத்தியில் இருக்கிறதே. மத்தியில் உள்ளவர்களை மறுத்தால் நடப்பது என்ன என்று நாடே பார்க்கிறதே. பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்மாலை பொழுதின் வணக்கம். மேடையில் இருக்கும் ஏனைய மேன்மையாளர்களே, நல்லதொரு விழாவிற்காக அரங்கத்திற்கு தன்னையே தந்திருப்பவர்களே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும் பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு மனசுக்கு சொன்னவர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். அரங்கத்தை பார்க்கையில் ஆச்சரியமாகி உள்ளது. இன்று நீங்களெல்லாம் தொலைக்காட்சியால் கொள்ளையடிக்கப்படாமல் தப்பித்து வந்த தமிழர்கள். இந்த ஞாயிறு மாலை தொலைக்காட்சிகளால் கொள்ளையடிக்கப்படாமல் தப்பித்து வந்த தமிழர்கள். திருச்சியில் நான் என்றோ சொன்னது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. அதிகாலையிலேயே தொலைக்காட்சியில் அறையப்படுகிற பலர் உறங்குவதற்காக மட்டுமே உயிர் தெழுகிறார்கள். தொலைக்காட்சியும் மனைவியும் தொந்தரவிற்குரியவை. ஆனாலும் தொலைக்காட்சி அணைத்தால் அமைதியாகிவிடும். இது கவிஞனின் கருத்து அல்ல, சில கணவர்களின் கருத்து. சரி, மனைவியின் மதிப்பீடு என்ன தெரியுமா? கணவனும் தொலைக்காட்சியும் ஒன்றுதான், ஆயுள் முழுக்க அளத்தான் வைக்கிறார்கள். உண்மையில் தொடர்கள் என்னும் பெயரில் தொலைக்காட்சிகள் சமைக்கும் பெண்களையெல்லாம் சபாநாயகராக்கிவிட்டன. தொடர்களில் சூடேறும் பொழுதெல்லாம் அடுப்புகள் அணைக்கப்படுகின்றன. இதற்காய் வீட்டில் நானும் ஒரு நாள் கொண்டு வந்தேன் நம்பிக்கையில்லா தீர்மானம். இதனால் வீட்டில் ஒரு நாள் நானும் கொண்டு வந்தேன் நம்பிக்கையில்லா தீர்மானம். மறுநாள் முதல் என் மனைவியிடமிருந்து பகலெல்லாம் கண்டன தீர்மானம், இரவெல்லாம் ஒத்திவைப்பு தீர்மானம். அரங்கத்தை பார்த்தால் இன்னும் ஒரு உண்மை தெரிகிறது எனக்கு. அதிகமாக வயதில் மூத்தவர்கள்தான் வந்திருக்கிறீர்கள். வீட்டில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் பலர் விழாவிற்கே வருகிறார்கள். வீட்டில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் பலர் விழாவிற்கே வருகிறார்கள். முதியவர்களுக்கெல்லாம் முக்கியமாய் ஒன்று சொல்கிறேன், காலை நேரங்களில் இன்னமும் கவனமாயிருங்கள். தலையணை மந்திரங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதே அந்நேரம்தான். மருமகள்களின் முகம் மேக மூட்டத்துடன் காணப்படும். படுக்கையறையில் பஞ்சனையில் மையம் கொண்டிருந்த மகனழுத்த தாழ்வு மண்டலம் சற்றே வலுவடைந்து உங்களை நோக்கி நகரக்கூடும். மணிக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் மகனின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடும். அந்நேரம் வீட்டில் இருப்பதே விவேகமில்லை. பேசாமல் நடைப்பயிற்சி என்ற பெயரில் நழுவி விடுங்கள். ஆகட்டும், அனைவரையும் பாடியாயிற்று. இனி அரங்க வேங்கையை நான் பாடுகிறேன். அரங்க வேங்கை அப்துல் காதர் ஐயா, கடமை ஆற்றுகையில் நீ அந்த வாணியம்பாடி கல்லூரியில் இருப்பாய். கடமை ஆற்றுகையில் நீ அந்த வாணியம்பாடி கல்லூரியில் இருப்பாய். கவிதை ஆற்றுகையில் நீ இந்த வானம்பாடிகளுக்கெல்லாம் கல்லூரியாகவே இருப்பாய். ஐயா, நீ குறிப்புகளை வைத்துக்கொண்டு பேசுவதில்லை. குறிப்புகளை வைத்துக்கொண்டு பேசுவதில்லை. நீ உன் பேச்சில் இருந்துதான் நாங்கள் குறிப்புகள் எடுக்கிறோம். உன் பேச்சில் இருந்துதான் நாங்கள் குறிப்புகள் எடுக்கிறோம். ஒன்று மட்டும் உறுதி, கதர் இருந்தால்தான் அது காந்திய ஆடை. கதர் இருந்தால்தான் அது காந்திய ஆடை. காதர் இருந்தால்தான் அது கவியரங்க மேடை. காதர் இருந்தால்தான் அது கவியரங்க மேடை. கவியரங்குகளில் கவிதைகளை கைகளில் வைத்துக்கொண்டு பாடுவதில்லை நீ. எங்களைப் போல கவியரங்குகளில் கவிதைகளை கைகளில் வைத்துக்கொண்டு பாடுவதில்லை நீ. காரணம், தமிழ் கவிதையே உன்னை தன் கைகளில் வைத்திருக்கிறதே. தமிழ் கவிதையே உன்னை தன் கைகளில் வைத்திருக்கிறதே. எப்படி உன்னால் மட்டும் எல்லா மேடைகளிலும் கொடிகட்டி பறக்க முடிகிறது? வியந்திருக்கிறேன். எப்படி உன்னால் மட்டும் எல்லா மேடைகளிலும் கொடிகட்டி பறக்க முடிகிறது? பிறகுதானே தெரிந்தது நீ பிறந்ததே கம்பம் அருகில் என்று. பிறகுதானே தெரிந்தது நீ பிறந்ததே கம்பம் அருகில் என்று. தமிழ் கூறும் நல்லுலகில்
தமிழ் கூறும் நல்லுலகில் பட்டிமன்றம், கவியரங்கம் என தளங்கள் இரண்டிலும் தலைமை ஏற்பது நீ மட்டும்தான். தளங்கள் இரண்டிலும் தலைமை ஏற்பது நீ மட்டும்தான். உன் வாரிசாக ஒருவனை நீ உருவாக்கி இருக்கிறாய். அரங்கமே விரும்பினாலும் அவன் பெயரை நான் சொல்ல மாட்டேன். என்ன செய்வது? எப்போதும் எனக்கு தற்பெருமை பிடிப்பதில்லையே. சிந்தித்து 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 சிந்திய உன் தலை கூட ஒன்றை சொல்கிறது. நீ சிந்தித்து சிந்தித்து சிந்திய உன் தலை கூட ஒன்றை சொல்கிறது. நாட்டிலேயே நீதான் நம்பிக்கைக்குரிய தலைமை. தன் தலையை வாருவதையே தவிர்த்து விட்டவன் நீ, பிறகு எப்படி அடுத்தவர் கால்களை வாருவாய்? தன் தலையை வாருவதையே தவிர்த்து விட்டவன் நீ, பிறகு எப்படி அடுத்தவர் கால்களை வாருவாய்? ஆறாலும் வெல்ல முடியாத அரங்க வேங்கையே, ஆறாலும் வெல்ல முடியாத அரங்க வேங்கையே, பவள விழா கொண்டாடும் எங்கள் பாட்டுடை தலைவனே, பவள விழா கொண்டாடும் எங்கள் பாட்டுடை தலைவனே, எனக்கு நீ பூமிக்கு மேலேயே கிடைத்த புதையல், பூமிக்கு மேலேயே கிடைத்த புதையல். தண்ணீரைப் போல தரையில் ஓடிக்கொண்டிருந்த எங்கள் தமிழ் நதியை திருவிழா மேடைகளை நோக்கி திருப்பிவிட்ட என் தென்மேற்கு பருவக்காற்று, பிள்ளை கவிஞர்களை வளர்த்துவிடும் பேரிதயம் கொண்டவனே, ஆறாலும் வெல்ல முடியாத அரங்க வேங்கையே, எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று அமையுமெனில், அடுத்த பிறவி என்று ஒன்று அமையுமெனில் மீண்டும் உனை பாட என் நெல்லை ஜில்லாவில் ஓர் ஆளாய் பிறக்க வேண்டும், இல்லையெனில் உன் வெள்ளை குல்லாவில் ஓர் நூலாய் இருக்க வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.